வெல்கம் டு மிஸ்டர் ஹுடி தமிழ். கார்கோயில்ஸ் தமிழ் எபிசோட் 11. பழைய எபிசோடு பார்க்காதவங்க ஐ பட்டனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க நம்ம எபிசோட்குள்ளே போகலாம். பழைய ஸ்காட்லாண்டு காட்டுறாங்க. அங்கே ஒரு பொண்ணு படுத்துட்ருக்கா. அது வேறு யாரும் இல்லை, எபிசோட் 1 பார்த்த பிரின்சஸ் கேத்ரின் தான். பார்த்தா சின்ன வயசாக தெரியுது. அவளுக்கு அவங்க அப்பா மேல்கம்ன்றவர் கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. பிரின்சஸ் சொல்கிறா, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, நான் இந்த திருவிழாவுக்கு வந்தே தீருவேன் அப்படின்னு. உடனே மேல்கம் சொல்கிறாரு, நீ மட்டும் வந்தேன்னா அவனுக்கு கார்கோயில்ஸ்லாம் பிடிச்சிட்டு போயிடும் அப்படின்னு. அவள் உடனே பயப்படுறா. அந்த டைமில் நம்ம ஹட்சன் அங்கே வந்து உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம மேல்கமும் கூடயே போகிறாரு. அப்போ அவர்கிட்ட ஹட்சன் சொல்கிறான், நீங்கள் உங்கள் பொண்ணை இப்படிலாம் சொல்லி பயமுறுத்தக்கூடாது. கார்கோயில்ஸ் எப்போவுமே சின்ன பிள்ளைங்களுக்கு தீங்கு பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, அதை விடுங்க, நம்ம மந்திரவாதி ஒருத்தவன் எனக்கு எதுக்கு சரி பண்ணிகிட்டு இருந்தானே, அவனை என்ன பண்ணலான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹட்சன், நீங்கள் அவரை இந்த இடத்த விட்டு அனுப்பலான்னு பார்க்குறீங்க, ஆனால் அது நல்லதில்லை, நம்ம வேறு ஏதாவது ஒன்று பண்ணி ஆகும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த டைம்லேயே டப்புன்னு ஒரு சவுண்டு. பார்த்தா அவன் பேசிகிட்டு இருந்த அந்த மேஜிக் இங்கே வந்துடுறாப்புல. என்னையவா நீங்கள் இந்த ஊரை விட்டு அனுப்ப பார்க்குறீங்க, இனிமேல் நீ உயிரோடு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவற்றுக்கு ஃப்ளூட் மாதிரி இருக்கிற கன்னை வச்சு சுட பார்க்க நம்ம ஹட்சன் தடுக்க பார்க்குறாரு. ஆனால் அது அந்த ராஜா மேலேயே பட்டுருது. அந்த சத்தத்தை கேட்டுட்டு ராஜாவோட பொண்ணு கேத்ரின் ஓடி வர்றாங்க. அப்போ ஹட்சன் கையில் ராஜா விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு, நீ தான் அதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி அவனை அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. டக்குன்னு ப்ரெசண்ட்டை காட்டுறாங்க. இங்கே விடியுது. நம்ம ஹட்சன் அப்படியே எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. டக்குன்னு நம்ம மாசாவை காட்டுறாங்க. மாசா அப்போ தான் அவங்க வீட்டில் கன்னெல்லாம் வச்சு ஒரு பேட்சை எடுத்து அவங்க சட்டைக்குள்ளே வச்சு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. டம்முன்னு ஒரு சவுண்டு. திடீர்னு யாருன்னு பார்த்தா நம்ம டிமோனா உள்ள டக்குன்னு வந்து கன் எடுத்துடுறாங்க. நம்ம மாசாவும் பயந்துட்டு பக்கத்தில் இருக்காங்க. டக்குன்னு எடுக்க பார்க்க அதுக்குள்ளேயும் நம்ம டிமோனா சுட்டுறான். அது மாசா நெஞ்சிலே பட்டுருது. சிட்டிக்கு ஒதுக்குப்புறமா இருக்க பழைய கேசலுக்கு கோலியாத்தை வர சொல்லு. நான் இப்போ ஒன்று சுட்டது விஷம், நான் மட்டும் இதுக்குரிய ஆன்டிடோட தரலைன்னா நீ செத்துருவேன், சீக்கிரம் வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறான். ஆனால் அதிர்ஷ்டவசமாக சுட்டது மாசா மேலே படவே இல்லை. அந்த பேட்ச் வந்து தடுத்துருச்சு. மாசா நேராக போய் இதெல்லாம் நம்ம கார்கோயில்ஸ் எல்லார்ட்டையும் போய் சொல்கிறா. கோலியாத்துடனே இதை நம்ம சும்மா விட முடியாது, நம்ம உண்மையிலேயே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, நம்ம மாசா இல்லை தான், எனக்கு தான் எதுவுமே ஆகலையே, அதுக்கப்புறம் எதுக்கு போகணும் அப்படின்னு கேட்க, இல்லை போகலைன்னா அவள் பிளான் சொதப்பேசின்னு தெரிஞ்சிருவா, திருப்பி ஒன்று தேடி வருவா, இதை நான் விட முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம கோலியாத்து, 2 பேர் கேஸில் பார்த்துக்குங்க, 2 பேர் மாசா கூட எப்பயுமே இருங்க, நானும் ஹட்சனும் போய் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்ல, நம்ம ஹட்சன் என்னையும் எதுக்கு கூப்பிட்றீங்க அப்படின்னு கேட்க, இல்லை நீங்கள் தான் வரணும், ஏன்னா ஏற்கனவே மித்தவங்க எல்லாம் டிமோனா மேலே கோவத்தில் இருக்காங்க, நீங்கள் தான் கரெக்டாக நடந்துக்குவீங்கன்னு அவங்க 2 பேரும் டிமோனாவை பார்க்க போகிறாங்க. போன இடத்துல டிமோனா டக்குன்னு இன்ட்ரி கொடுத்து கண்ணை வச்சு கோலியாத்தை முதல் தடவையே டக்குன்னு சுட்டுறா. ஹட்சன் பயந்துடுறாரு. அடுத்த தடவை சுடும் போது ஹட்சன் டக்குன்னு ஒரு கத்தியை நீட்டி அது மூலம் அது ரிஃப்ளெக்ட் ஆகி டிமோனா மேலே பட்டு கீழே விழுந்துடுறா. கோலியாத்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுறான். ஹட்சனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கீழே விழுந்த டிமோனா அந்த இடத்து செவுத்தை பிடிச்சி டக்குன்னு மேலே வந்துடுறா. இனிமேல் நீங்கள் உயிரோடு இருக்க முடியாது, அவ்வளோதான், நீ 2 பேர் செத்து போங்க அப்படின்னு சுட பார்க்க வேறு வழியே தெரியாமல் பக்கத்தில் அந்த பில்டிங்கில் ஒரு கிளாஸ் இருக்குது, அதை உடச்சிக்கிட்டு 2 பேரும் உள்ளே விழுந்துடுறாங்க. இந்த இடத்துல இருந்து நீங்கள் ஓட தான் முடியும், ஒழிய முடியாது, நான் உங்களை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல, ஹட்சன் வேறு எதுவுமே சொல்லாமல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு அவனுக்கு அந்த பழைய நினைவுகள் வந்து போகுது. பழைய ஸ்காட்லாண்டில் நம்ம ராஜாவை சுட்டுட்டு போனார் நேஸ், அந்த ராஜாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விஷம் ஏறிக்கிட்டு இருக்கு. அந்த விஷத்துக்குரிய ஆன்டிடோட் அந்த மேஜிட்ட தான் இருக்குது, அவன்கிட்ட நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹட்சன் அந்த இடத்த விட்டு கிளம்புறான். அந்த டைமில் அவரை பார்த்து அந்த பிரின்சஸ், உன்னால தான் எல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஹட்சன் மேலே கோவிச்சுக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு ஓரளவு புரியுது எபிசோட் 1 ஏன் அந்த பிரின்சஸ் கார்கோயில் மேலே ரொம்ப வெறுப்பாக இருந்தாங்கன்னு. சின்ன வயசுலேயே இந்த மாதிரி சொல்லி வளர்த்ததுனால தான். அப்புறம் நம்ம ஹட்சன், கோலியாத், டிமோனா 3 பேரும் சேர்ந்து போகிறாங்க. அந்த ஆன்டிடோட் அந்த மேஜிட்லேருந்து எப்படியாவது வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆன்டிடோட் வேறு எதுவும் இல்லை, அந்த புக்கு தான். அந்த புக்கை மட்டும் கொண்டு வந்துட்டாங்கன்னா இந்த மந்திரத்தை ரிவர்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு 3 பேரும் கிளம்புறாங்க. கிளம்பும் போதே ஹட்சன் காதுபடவே டிமோனா சொல்கிறா, கோலியாத், நீ எதுக்கு இவர் சொல்கிறது கேட்குற, இவருக்கு ரொம்ப வயசாயிருச்சு, நீ தலைமை தந்துற நேரம் வந்துருச்சு, நீ தான் இனிமேல் இது எல்லாம் பண்ணணும், அவரால் முடியாது அப்படின்னு சொல்ல, அப்படிலாம் கிடையாது, வயசானவங்க தான் ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க, அவரோட அறிவுரையின் மூலமாக தான் அவர் நம்ம வழி நடத்திட்டு வராரு, அதனால் அப்படிலாம் பேசாதன்னு சொல்லிக்கிட்டே சண்டை போட்டுக்கிட்டே 2-3 பேரும் கிளம்புறாங்க. இங்கே ப்ரெசண்ட்டை காட்டுறாங்க. கோலியாத்தை நம்ம ஹட்சன் மெதுவாக கூட்டு போய் இங்கே ஒழிய வைக்கணும்னு பார்க்குறாரு. டிமோனா ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்தையும் சுட்டு தகர்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படினாலும் நீ செத்து போயிடுவேன், மரியாதை என் கூட வந்து சேர்ந்து உயிரோடையாது இருப்ப அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம ஹட்சன் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துடுறாரு. ஒரு சின்ன ஹோல் வழியாக வந்துட்டு டக்குன்னு
அந்த சூவர்ஸ்குள்ளே இறங்கிடுறாரு. அதாவது அந்த ஊரில் இருக்கிற சாக்கடை, அதை நம்ம டிமோனாவை பார்த்துடுறாங்க. இதுக்குள்ளே இறங்கிட்டியா, இதுக்குள்ளே பறக்கக்கூட முடியாதே, இன்னும் நீ முட்டாளாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிமோனாவும் உள்ளே இறங்கி தேடி வர்றாங்க. அப்போ கோலியாத், என்னை இங்கேயே விட்டுட்டு போயிருங்க ஹட்சன், நான் இனிமேல் பிழைக்க மாட்டேன்னு சொல்ல ஹட்சன் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு நாள் தூங்கி எந்திரிச்சா நீ எல்லாம் ரிகவர் ஆயிடுவேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு நாள் நம்ம போனோம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கோலியாத்திட்ட கேட்க, அப்படியே ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. 3 பேர் அந்த புக்கை எடுக்கிறதுக்காக தனியாக வந்திருப்பாங்க. வந்த இடத்துலையும் கோலியாத் கூட டிமோனை சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாள். அவர் இப்படி முட்டாள் மாதிரி கூட்டு வந்திருக்காரு, நீயும் வந்திருக்க, நீ தான் தலைமை தாங்கணும், இப்போ நம்ம தனியாக போனோம்னா நம்மளை பிடிச்சிருவாங்க நீ எவ்வளவோ சொல்கிறான். ஆனால் கோலியாத், நீ பேசாமல் அவர் கூட வா, அவரை தனியாக விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்கிறான். அடுத்து நம்ம ஹட்சன் ஒரு தீப்பந்தத்தை கொளுத்திட்டு ஒரு கேவுக்குள்ளே நடந்து போகிறாரு. அப்போ டிமோனா, இந்த மாதிரி போனோம்னா நம்மளை பிடிச்சிருவாங்க, நம்மளோட விங்ஸை கூட யூஸ் பண்ண முடியாது, இவர் பின்னாடி போகாத, பைத்தியக்காரத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்ல கோலியாத், இல்லை அவர் எங்கே போனாலும் நானும் போவேன்னு சொல்ல, நம்ம 3 பேரில் யாரை பைத்தியன்னு தெரில, முன்னாடி போகிற அவரா இல்லை அவரை நம்பி போகிற நீயா இல்லை எல்லாம் தெரிஞ்சு உங்க கூடயே வரேன் நானான்னு தெரியலன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே வர்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பயந்து அந்த இடத்துக்குள்ளே அப்படியே படிப்படியாக வர்றாங்க. அந்த இடத்த அந்த மேஜை பார்த்துட்றாங்க. டக்குன்னு ப்ரெசண்ட்டை காட்டுறாங்க. அந்த சிவர்ஸ்குள்ளே 2 பேரும் கஷ்டப்பட்டு நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. பின்னாடி டிபோனாவும் வந்துடுறான். அவங்க ஒரு எட்ஜுக்கு வந்துட்டாங்க. அங்கே தண்ணி எல்லாம் கீழே விழுது. உங்கள் கதை முடிஞ்சிச்சு அப்படின்னு சுட பார்க்குறா. அந்த தண்ணிக்குள்ளே 2 பேரும் ஜம்ப் பண்ணிடுறாங்க. ஒரு இடி டக்குன்னு டிமோனா பக்கத்தில் விழுத டிமோனா நில குழஞ்சி போயிடுறா. இவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சிடுறாங்க. டக்குன்னு திருப்பி ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அந்த இடத்துல அந்த மேஜ் என்னென்னமோ பவர் யூஸ் பண்ணி 3 பேரையும் அடிக்க பார்க்க நம்ம ஹட்சனால் அவர் பக்கத்துலேயே நெருங்க முடியல. ஆனால் கோலியாத் தவ்வி அவரோட எல்லா அட்டாக்கிங்க்கு தப்பிச்சு நேராக போய் அந்த மேஜை பிடிச்சி அந்த புக்கை பிடுங்கிடுறான். அது திருப்பி பிடுங்க வந்த அந்த மேஜ் ஒரு பள்ளத்தில் விழுந்து இறந்துடுறாரு. ஹட்சனுக்கு அப்போ ஏதோ ஒன்று புரிய ஆரம்பிக்குது. இப்போ டக்குன்னு ப்ரெசண்ட்டை காட்டுறாங்க. கோலியாத்தை மெதுவாக கூட்டிகிட்டு ஒரு சுடுகாடு பக்கத்தில் ஒதுங்கிடுறாங்க. கோலியாத் அங்கே இருக்க ஒரு ரூமில் உட்கார வச்சுட்டு, கவலைப்படாத, நீ சரியாயிருவேன், நான் டிமோனாவை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு டிமோனாவை பிடிக்க போகிறாரு. டிமோனா அவங்க வந்துட்டு, கிளவா, தயவு செய்து நீயே வந்து செத்து போயிரு, நானாக பிடிச்சிருந்தா உன் மரணம் ரொம்ப கொடூரமாக இருக்குன்னு சொல்கிறா. பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் காட்டுத்தனமாக சண்டை போடுறாங்க. டிமோனா இவரை குறைச்சி மதிப்பிட்டதுனால ஈஸியாக அடிச்சிடலான்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சத்தத்தை கேட்டு நம்ம கோலியாத் எந்திரிச்சிடறான். வந்து டிமோனா ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்கிறான். நம்ம டிமோனா 2 பேரையுமே துப்பாக்கியை வச்சு டம்முன்னு அடிச்சுட்டு அந்த இடத்துல இருந்து, இவ்வளோ தான், உங்கள் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, நீங்கள் 2 பேரும் சாக போகிறீங்கன்னு சொல்கிறான். நம்ம ஹட்சன் சொல்கிறான், நான் வேணா உன்னை விட ஸ்லோவாக வயசு கூடையாக இருக்கலாம், ஆனால் அறிவு எனக்கு ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே பார்க்குறான். டக்குன்னு பார்த்தா சூரியன் உதயம் ஆயிடுது. எல்லாரும் அப்படியே அந்த இடத்துலேயே கல்லாக மாறிடுறாங்க. திருப்பி ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து ராஜாவை காப்பாற்றிடுறாங்க. அப்போ ராஜா ஹட்சனுக்கு தேங்க்யூ சொல்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ் ஹட்சன், உன்னால் தான் எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஹட்சன் சொல்கிறான், இதுக்கு நான் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேராக கோலியாத் கிட்டே போகிறான். அப்பையும் டிமோனா புலம்பிட்டு தான் இருக்கா, நீ தான் கோலியாத் தலைமை தாங்கணும் அப்படின்னு. கோலியாத் அப்பையும் நிராகரிக்கிறான் அதை. ஹட்சன் சொல்கிறான், இல்லை கோலியாத், நீ தான் அப்படின்னு. எப்படி என்னால் இருக்க முடியும், இல்லை இன்னைக்கு நான் பார்த்துட்டேன், நீ தான் இனிமேல் தலைவராக இருக்கணும் அப்படின்னு சொல்ல, நம்ம கோலியாத், நான் தலைவராக இருக்கிறேன், ஆனால் நீங்கள் எனக்கு கண்டிப்பாக ஒரு உதவியாக இருக்கணும், ஏன்னா உங்களோட அறிவை வச்சு தான் என்னால் இதுக்கு மேலே வழிநடத்த முடியும்னு சொல்ல, ஹட்சனும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ ப்ரெசண்ட்டை காட்டுறாங்க. திருப்பி இரவாயிருது. எல்லாம் உயிரோடு வந்துடுறாங்க. கோலியாத்து ஜம்முன்னு ரெடியாகிடுறாரு. டிமோனாக்கு ஒரே பயம், ஐயோ இனி என்ன பண்ணுறது அப்படின்னு. நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு நினைக்காதீங்க, நான் அடித்த பாய்சன் டாட் இன்னும் உங்கள் மாசா மேலே தான் இருக்குது, அதுக்கு தீர்வே கிடையாது, அவள் செத்து போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டுட்டு கத்திக்கிட்டே பறந்து போயிடுறான். நம்ம ஹட்சனும் கோலியாத்தும் பேசிக்கிறாங்க. மாசா இறந்ததாகவே இருக்கட்டும் இவளை பொறுத்த வரையும் கொஞ்ச நாளைக்கு, அதுதான் நம்மளுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி சிரிச்சுட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு பறந்து போகிறாங்க. அப்படியே இந்த எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனிமேல் கொஞ்சம் கண்டென்ட்ஸ் ரெகுலராக வரும். பீஸ் அவுட்.